ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி அந்த வீடியோவில் இந்தியன் கோஸ்ட் கார்டில் அறிவிக்கப்பட்ட ஒரு ஜாப்பை பற்றி பார்க்க போகிறோம். வருடம் பார்த்திங்க அப்படின்னா தவறாமல் இந்தியன் கோஸ்ட் கார்டில் போஸ்டிங்ஸ் வச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்பயுமே குவாலிஃபிகேஷன் அதே மாதிரி 12th டிப்ளமோங்கிறது தான் தகுதியாகவே நிர்ணயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் ஏஜ் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா வேறுபடும். எப்பயும் போல் அந்த கேண்டிடேட்டு அது 18லேருந்து 22 வயசுக்குள்ளே எடுப்பாங்க. அதன் அடிப்படையில் இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் வயது என்ன, கல்வி தகுதியில் இந்த 12th டிப்ளமோவில் என்ன பிரிவில் படிச்சிருந்தா இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம், என்ன வெப்சைட்டில் அப்ளை பண்ணலாம், ஃபீஸ் என்ன கொடுத்துருக்காங்க, இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் விவராக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போன்ற தகவல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உடனுக்குடன் உங்களுக்கு வீடியோ போடும்போது தெரிய வரும்னு வச்சிங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் சிம்பிளில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கோஸ்ட் கார்டு வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஜூலை 3 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த நோட்டிஃபிகேஷனோட ஃபஸ்ட் பேஜை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா டைட்டிலே கொடுத்துருப்பாங்க, ஜாயின் இந்தியன் கோஸ்ட் கார்டு மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்னு சொல்லி. அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்குள்ளே இயங்கக்கூடிய இது ஒரு போஸ்டிங்ஸு. எந்த பேஜ்னா 2025 ஃபஸ்ட் பேஜுக்காக இப்போ அவங்க கான்டாக்ட் பண்ணுறாங்க. இதுக்கு அப்ளிகேஷனை ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ணணும். இதுக்கு அப்ளிகேஷன் டேட் பார்த்திங்க அப்படின்னா ஜூன் 13 ஜூலை 3 வரைக்கும். அதே மாதிரி ஜூலை 3 இரவு 11:30 மணி வரைக்கும் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் எலிஜிபிலிட்டி கண்டிஷனில் முதல் லைனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆண்கள் மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும் அப்படிங்கிறமாதிரியும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங் பேர் என்ன பார்த்திங்க அப்படின்னா நேவிக் ஜென்ரல் டியூட்டி அல்லது யாண்ட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த 2 போஸ்டிங்ஸ் தான் நம்ம இப்போ அப்ளை பண்ண போகிறோம். இதுக்கான கல்வி தகுதியாக என்ன நிர்ணயம் பண்ணியிருக்காங்கன்னா நேவிக் ஜென்ரல் டியூட்டியை பொறுத்த வரைக்கும் 12th மேக்ஸு ஃபிசிக்ஸ் சப்ஜெக்டாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி யாண்ட்ரிக் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 10th முடிச்சுக்கணும். 10th அப்புறம் பார்த்திங்கன்னா டிப்ளமோ கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். டிப்ளமோவில் எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், டெலிகம்யூனிகேஷன், ரேடியோ பவர் இன்ஜினியரிங், அதாவது 3 வருடம் இல்லை அல்லது 4 வருட படிப்பு டிப்ளமோவில் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு எலிஜிபிள். அப்படி இல்லை அப்படின்னா 10th 12th படிச்சிருந்து அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் இதுக்கு எலிஜிபிள் தான். இந்த டிப்ளமோ பிரிவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஈக்குவலண்ட் கோர்சஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் கீழே என்னென்ன ஈக்குவலண்ட் கோர்சஸ் இருக்குன்னு சொல்லி இந்த டேபிளில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் இப்போ எலக்ட்ரிக்கல் பவர் சிஸ்டம் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு ஈக்குவலண்ட் கோர்சஸ் தான். அதாவது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஈக்குவலண்ட் கோர்சஸ் தான் இது. அதே மாதிரி மெக்கானிக்கலும் பார்த்தீங்கன்னா டேபிள் கீழே மர இன்ஜினியரிங் அண்ட் சிஸ்டம்ஸ் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ப்ரொடக்ஷன், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல், இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த கோர்சஸ் எல்லாம் அந்த இதுக்கு ஈக்குவலண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி எலக்ட்ரானிக்ஸ், டெலிகம்யூனிகேஷன், ரேடியோ என்னென்ன கோர்ஸ்லாம் ஈக்குவல்னு சொல்லி இந்த டேபிளுக்கு கீழேயே கொடுத்துருப்பாங்க. இதில் ஏதாவது படிப்பு படிச்சிங்கன்னா நீங்களும் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு எலிஜிபிள் தான். வயது தகுதியாக பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 18 வயது நிர்ணயிச்சிருக்காங்க. அதிகபட்சமாக 22 வயசு கொடுத்துருந்தாலும் அதுக்கு ஏஜ் எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஷன் கொடுக்காங்க. அதாவது 27 வயசு வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம் எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட். இதுவே ஓபிசி கேண்டிடேட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா 3 years ஏஜ் ரிலாக்ஷன் கொடுக்காங்க. அதாவது 22 + 3னா 25 வயசு வரைக்கும் ஓபிசி கேண்டிடேட் அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசி கேண்டிடேட்னா யாருன்னு நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னா பிசி, பிசிஎம், டிசி, டிஎன்டி இந்த மாதிரி கேட்டகரியில் உள்ளவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓபிசி தான் சொல்லுவாங்க. பட் ஆனால் அதுக்கு நீங்கள் ஓபிசிங்கிற சர்டிஃபிகேட்டை இசேவை மூலியமாக அப்ளை பண்ணி சர்டிஃபிகேட் நீங்கள் வேலிடிட்டியாக வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ஏஜ் ரிலாக்ஷனை யூஸ் பண்ணி நீங்களும் 25 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான வேக்கண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டேபிளில் கொடுத்துருக்காங்க. ரீஜன் எந்தெந்த ஜோனில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, அதுவும் எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ வேக்கண்ட்ங்கிறத இந்த டேபிள் வைஸ் கொடுத்துருப்பாங்க. டோட்டலாக 260 வேக்கண்ட் பார்த்திங்க அப்படின்னா நேவிக் ஜிடி, அதாவது நேவிக் ஜென்ரல் டியூட்டி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. யாண்ட்ரிக் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் யாண்ட்ரிக் மெக்கானிக்கல் 33, யாண்ட்ரிக் எலக்ட்ரிக்கலில் 18, யாண்ட்ரிக் எலக்ட்ரானிக்ஸ் 9 இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ரீஜன் ஜோன் வைஸ் பிரிச்சதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஈஸ்ட் ஜோனில் வருவோம். ஈஸ்ட் ஜோனில் ஆந்திரப்பிரதேஷ், தெலுங்கானா, தமிழ்நாடு, புதுச்சேரின்னு சொல்லி இந்த 4 ஸ்டேட்லையும் பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஜோனில் வரும். அப்படி ஈஸ்ட் ஜோனில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வேக்கண்ட் ஈஸ்ட் ஜோனில் எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. ஈஸ்ட்டில் யூஆருக்கு 13 வேக்கண்ட், இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு பார்த்திங்கன்னா 3 வேக்கண்ட், 11 வேக்கண்ட், எஸ்டியில் 1, எஸ்சியில் 6ன்னு சொல்லி 54 வேக்கண்ட் ஈஸ்ட்டில் டோட்டலாக கொடுத்துருக்காங்க. வேகன்சி பொறுத்த வரைக்கும் கம்மியாக இருக்குன்னு நினைக்க வேண்டாம். இந்த வேகன்சி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 தற்காலிகமானது தான் கொடுத்துருக்காங்க. இதை மேபி சேஞ்ச் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் கண்டிப்பான முறையில் அப்ளை பண்ணுங்கள். வேகண்ட் கூடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. தகுதியுள்ள நபர்களை விண்ணப்பிக்கும் போது எக்ஸாமினேஷன் ஃபீஸை ஆன்லைன் மூலமாக நீங்கள் பே பண்ணணும். அப்படி பே பண்ணுற ஃபீஸ் யார் யாருக்கு மட்டும் உண்டு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த 300 ஃபீஸ் கட்டதில் யாருக்கு எக்ஸப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஃபீஸ் கிடையாது. மற்ற அதர் கேண்டிடேட் அனைவருமே பார்த்திங்க அப்படின்னா இந்த 300 ஃபீஸை ஆன்லைன் மூலமாக நீங்கள் பே பண்ணணும். மொத்தமாக விண்ணப்பிச்ச நபர்கள் அனைவருமே பார்த்திங்க அப்படின்னா இவங்க ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4ன்னு சொல்லி இந்த மாதிரி எக்ஸாமினேஷனை கான்டாக்ட் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா அவங்க மெரிட் லிஸ்ட் அடிப்படையில் இவங்க ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸ்டேஜ் 1 பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் எக்ஸாமினேஷன் நடக்கும். அது கிளியர் பண்ணவங்களுக்கு ஸ்டேஜ் 2ல் பார்த்திங்க அப்படின்னா அசஸ்மெண்ட் அண்ட் அடாப்டிவிட்டி டெஸ்ட் அண்ட் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இதெல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸ்டேஜ் 3ல் டேரெக்டாகவே பார்த்திங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. மொத்தமாக ஸ்டேஜ் 4ல் ஃபைனல் வெரிஃபிகேஷன் எல்லாமே கிளியர் பண்ணி உங்களுக்கான ட்ரைனிங் பீரியட் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இதில் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் ரேஸ் வைக்கிறாங்க. இதை 7 நிமிஷத்தில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா 20 ஸ்குவாட் ஆப்ஷன் சொல்லுவாங்க. அதாவது உட்காந்து திக்கிற மாதிரி இருக்கும். இது சொல்லுவாங்க. இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 10 புஷ்அப்ஸ் எடுக்கணும்.
இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து வித்தவுட் பிரேக்கில் தான் நடக்கும், எந்த ஒரு பிரேக்குமே இருக்காது அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்த டைம் இந்த ரெஜிஸ்ட்ரேஷனில் அதாவது அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு மாற்றங்கள் கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணால் ஃபோட்டோ வந்து எப்பயும் லேட்டஸ்ட் ஃபோட்டோ ஒன்று அப்லோட் பண்ணுவீங்க. அப்படி அப்லோட் பண்ணாலும் கூடுதலாக பார்த்தீங்கன்னா லைவாக வந்து ஒரு கேப்சர் பண்ணாங்க உங்களோட ஃபோட்டோவை. அதனால் அப்ளிகேஷன் பண்ணும்போது நீ நேரில் இருந்தால் மட்டும் தான் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் லைவ் கேப்சர் பண்ணும்போது பேக்ரவுண்டு கிளியராக ஏதாவது ஒயிட்டில் பின்னாடி சுவரது இருக்கிற மாதிரி எந்த ஒரு இதுவும் தடங்கள் இல்லாத அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது மாதிரி கண்ணாடி எதுவும் போட்டிருக்கீங்கன்னா ஃபிக்ஸில் வந்து கழட்டி வச்சுட்டு ஃபோட்டோவை கிளியராக விசன் இருக்கிற மாதிரி எடுங்க. தகுதியுள்ள நபர்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஏதாவது அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் சொல்லுங்கள், அதுக்கான வீடியோவும் தயார் பண்ணி போடலாம். ஓகே, அடுத்த வீடியோ நல்ல தகவல் சந்திப்போம். நன்றி.